கவனியான அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா வந்து அன்னவயல் காளிமுத்து. அவர் வந்து இயற்கை சம்பந்தமான நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கார் தமிழ்நாடு முழுக்க. இயற்கை சார்ந்த உணவு முறைகள், அப்புறம் இந்த மரக்கன்று நடுதல், வேறு என்ன நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லிடுறேன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களுக்காக வந்து உணவு பழக்க வழக்கம், இயற்கையான உணவு எப்படி பண்ணுறது, சாப்பிட்றது அப்படின்ற விஷயங்களை வந்து பேசுறதுக்காக வந்து நம்ம திருமங்கலம் இருக்குல்ல, அந்த பக்கம் தங்களா சைட்லேருந்து வந்திருக்காரு. சரியா? ஐயா வந்து தமிழ்நாடு முழுக்க தெரியாத ஆளே இருக்கார். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து அவர் பேசு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டீங்களா? சரி. இப்போ நம்ம வந்து இந்த பயிற்சி எத்தனை நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பயிற்சி எத்தனை நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? எத்தனை நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? அதான் எத்தனை நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? 5 நாளாக பண்ணிட்டு. ஓகே. ஏற்கனவே பண்ணவங்களா இல்லை புதுசாக வந்தவங்களாம் கை தூக்குங்க. புதுசாக பழகுறவங்களுக்கு கை தூக்குங்க. ஏற்கனவே பழகினவங்களுக்கு ஓரளவுக்கு எளிமையாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? விவசாயம். சரி, விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். சிறப்பு. சரி, இப்போ ஒரு விவசாயத்தில் ஒரு பயிர் செழித்து வளரணும்னா அதுக்கு என்ன தேவை? தண்ணி, காற்று, வெயில், அப்புறம் இந்த 4 விஷயம் இருந்தாக்க பயிர் செழித்து வரும். சரிங்களா? அந்த பயிர் விளையிற பொருளை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த பயிர் வளர்ச்சியில் நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு சொல்கிறோம், அந்த பொருளெல்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். சரியா? இப்போ நமக்கு என்னென்ன கிடைக்குது? அரிசி, சாப்பாடு, அப்புறம் நெல். சரி, இப்போ பயிர் வளர்றதுக்கு என்னென்ன தேவைன்றத நம்ம சொன்னோம். தண்ணி, மண், ஆரோக்கியமான சத்தான அதுக்கான உரம். சரிங்களா? இதோடு நம்ம சாப்பிட்றதுக்கான உணவும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். சரிங்களா? இப்போ நம்முடைய பழமொழியில் கற்றுக்கிட்டதை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம பாடத்திட்டமாக படிக்கிறோம். சரியா? பாடத்திட்டமாக படிக்கிறோம். அப்போ பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறோமா? ஒரு சிலதை கடைப்பிடிக்க மாட்டோம், ஒரு சிலதை கடைப்பிடிப்போம். எதெல்லாம் கடைப்பிடிப்போம்? நம்ம கூட இருக்கிறவங்க, அப்பா அம்மா, நம்மளோட கூட இருக்கிறவங்க என்னென்னலாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அதைத்தான் கடைப்பிடிக்கிறோமோ தவிர புதுசாக நம்ம என்ன செய்கிறோம்? கடைப்பிடிக்கிறது இல்லை. சரி, நம்ம அப்படி கடைப்பிடிக்காத ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கணும்னு வலியுறுத்தி ஒரு 2 விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ ஒரு பழமொழி சொல்கிறேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு பழமொழி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, கேள்விப்படாதவங்களுக்கு இந்த பின்னால் போகும்போது படிப்பீங்க. சரிங்களா? இந்த பழமொழியில் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னாக்க இந்த ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் அதை ஒடிச்சு பல்லு வளர்க்கணும்னா பல்லு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் பல்லு உறுதியாக இருக்கிறத சொல்லோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பல்லு போனால் சொல்லு போச்சு, இப்போ பேச முடியாது. இதை தாண்டி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஒரு 70 வயசு பாட்டி, ஒரு 80 வயசு பாட்டி, 100 வயசு பாட்டி கூட பல்லு போகிறதில்ல. காரணம் அவங்களுடைய வாழ்வியல் அப்படி இருக்குது. அவங்க கற்றுக்கிட்ட வாழ்வியலை உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். சரியா? சரி, காலையில் எந்திரிச்சு பள்ளியில் என்ன சொல்கிறாங்க? பல்லு விளக்கு சொல்கிறாங்களா? பல்லு விளக்கு சொல்கிறாங்க. எடுத்த உடனே எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறாங்க? பல்லு விளக்கு சொல்கிறாங்க. நம்மலாம் பல்லு விளக்குறோமா? எதில் பல்லு விளக்குறோம்? ப்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஸ்ஸில் என்ன போடுறோம்? பேஸ்ட்டு போடுறோம். இப்படி தான் பல்லு விளக்கணும். நம்ம பாட்டி முப்பாட்டிகள்லாம், நம்ம தாத்தாக்கெல்லாம் எதில் பல்லு விளக்குனாங்க? எதில் வச்சு? சாம்பல், செங்கக்கல், வேப்பங்குச்சி, அப்புறம்
சரி, இதுல இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு ஆனோடனே பல்லு விழுந்துருது. ஆனா 80 வயசு 90 ஆனவங்க பல்லு விழுகிறது இல்ல. எது கடைப்பிடிக்கிறது நல்லதா நினைக்கிறோம்? பல்லு விழுகிறது நல்லதா, பல்லு விழுகாம இருக்கிறது நல்லதா? அப்ப பல்லு விழுகாம இருக்கிறத தான் நம்ம கடைப்பிடிக்கணும். இப்ப பல்லு கொஞ்சம் வயசுல பல்லு விழுந்து போகுது, சொத்தையா போகுது, ஆஸ்பத்திரி போய் பல்லு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம கடைப்பிடிக்கலாமா? பிடிக்கூடாது. அப்ப இந்த பிரஸ்ஸும் இந்த பேஸ்ட்டும் நம்ம என்ன செய்யுது, பல்லுரோட அரணைகளை பூராத்தையும் என்ன செஞ்சிருது, அப்படியே தேய்ச்சிருது. அதில் தான் அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே என்ன சொல்கிறாங்க, பல்லு விளக்கு அப்படின்றாங்க. பாத்திரத்தை என்ன செய்கிறோம், இதை போட்டு எப்படி சவுண்டு வருதா, அம்மா விளக்கும் போது கர 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 கரண்டு என்ன செய்கிறாங்க, சவுண்டு வருதா? அப்போ பாத்திரத்தை விளக்குறாங்க. நம்ம பாட்டி முப்பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன கடைப்பிடிக்கணும்னா இதில் பல்லு விளக்கக்கூடாது, பல்லு துளக்க வேண்டும். சொல்லுங்க, பல்லு என்ன செய்யணும், துளக்கணும். அப்போ பல்லு துளக்கணும்னா பல்லு விளக்குறதுக்கும் துளக்குறதுக்கும் என்ன எப்படி வேறுபடுத்தணும்னா, பல்லு விளக்குறதுனா நீங்கள் ப்ரெஸ்ஸையும் பேஸ்ட்டையும் வச்சு விளக்கும் போது சவுண்டு வருதா, எப்படி சவுண்டு வருது, சொர 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 சொரன்னு சவுண்டு வருதா? சரி, இந்த நம்பர் 1 ப்ரெஸ்ஸுன்றது இந்த உங்களுடைய ஆள்காட்டி விரல். இப்படி ஆளை காமிச்சாக்க யாராவது எங்கேயாவது இருக்காங்களான்னா எங்கே காமிக்கிறோம், இந்த விரலை வச்சு காமிக்கிறோமா? இந்த ஆள்காட்டி விரல் எல்லா பல்லு ஈரல்களையும் போய் மெதுமாய் விளக்கும். சரி, இந்த வெறும் விரலை வச்சு விளக்குனா பல்லு இருக்கிறது சுத்தமாயிருமா, ஆரோக்கியமாயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பதிலாக நான் கூட வரும்போது கூட என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் வேப்பங்குச்சி இல்லைன்னா அந்த கருவளங்குச்சி, நாட்டு கருவளங்குச்சி ஒடிச்சிட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கொடுக்கல. என்ன காரணம்னா, அதை விட எளிமையான வடிவம்ன்றது நம்ம பாட்டி சாம்பலை வச்சு விளக்குனாங்க. நீங்கள் யாரும் வீட்டில எல்லாம் என்ன செய்ய, புறமே கேஸ் சிலிண்டர் ஆயிடுச்சுல, ஆனால் அதெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, சாம்பல்லாம் கிடைக்கல. சரி, என்ன வச்சு விளக்கலாம்னு கேட்டால், கொய்யா செடி பார்த்துருக்கீங்களா? கொய்யா செடி எத்தனை பேருக்கு தெரியும்? மாஞ்செடி பார்த்துருக்கீங்களா? மாஞ்செடி அதெல்லாமே நம்ம ஊர்லேயே இருக்குது. சரிங்களா, எங்கேயுமே என்ன செய்ய தேவையில்லை, போக தேவையில்லை. வேப்பங்குழுந்து இங்கே இருக்குது. சரி, வேப்பங்குச்சி பல்குச்சியை வச்சு வளர்க்குறது ஒரு முறைமை. அதை தாண்டி நமக்கு ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு பயிர் செழித்து வளரணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு. அப்படி டெய்லி ஒரு கொழுந்து, உதாரணத்துக்கு வேப்பங்கொழுந்து, ஒரு நாளைக்கு கொய்யா கொழுந்து, ஒரு நாளைக்கு மாம்பழம் அது என்னது, மாமரத்தினுடைய கொழுந்து. அதை என்ன செய்யணும்னா, இந்த முனி பல்லு இருக்குல்ல, அதை வச்சு குறன்னு அரைச்சி குறன்னு கடிச்சிங்கன்னா நல்லா குருணை ஆயிரும். இந்த குருணை ஆகும்போதேவும் அந்த துவர்ப்பு நமக்கு கிடைச்சிரும். அந்த துவர்ப்பை ரேசா அப்படியே முழுங்கிடுது. அதுதான் காலையில் டீ. காலையில் தேநீர் சாப்பிட சொல்கிறாங்களா? காலையில் தேநீர் என்னது, உங்களுக்கு இயற்கையான தேநீர் கிடைச்சது. இந்த தேநீர் உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகங்களையும் உற்சாகப்படுத்திடுது. எது, வேப்பங்குழுந்து கசக்கும். ஆனால் நிறைய பேர் கொஞ்ச நாள் பழக்கமாயிட்டாக்க அதை என்ன செஞ்சிடலாம், விளைக்கிடலாம். இந்த கொய்யா கொழுந்தும் இந்த மாமரத்தினுடைய இலை கொழுந்தும் என்ன செய்யும், துவர்க்கும். ஆனால் உள்ளே போகும்போது ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும், நல்லா புத்துணர்ச்சியோடு அன்றைக்கி வைக்கும். சரிங்களா, அந்த குறன்னு வந்த பின்னால் அதை இப்படியே விளக்க வேண்டியது. இப்படியே அரணைகள் எல்லாம் தேய்ச்சி கொடுத்து விளக்க வேண்டியது. இதுக்கு எங்கேயாவது காசு கொடுக்குறோமா? யாருக்காவது இதுக்கு எங்கேயாவது காசு கொடுக்குறோமா? யாரும் காசு கொடுக்கல. காசு கொடுக்காத ஒரு பொருள் மறுபடியும் என்ன செய்யுது, வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன வேலை, நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருங்களுக்கும் நீங்கள் பயிற்சி முடித்த பின்னால் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொய்யா கன்று, ஒரு மாங்கன்று உங்கள் வீட்டில் வளர்ப்பேன். இந்த மாங்கன்றும் கொய்யா கன்றுன்னு வரக்கூடிய இலைகளை நீங்கள் என்ன செய்யலாம், பல்லு விளக்குறதுக்கு பயன்படுத்தலாம். கொய்யா குழந்தையும் மாங்குழந்தையும் என்ன செய்யலாம், பல்லு விளக்குறதுக்கு பயன்படும். உங்கள் பல்லு ஆரோக்கியமாயிரும், உங்கள் பல்லு ஆரோக்கியமாயிரும். அதை நான் கடைப்பிடிக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறோம். சரி, அந்த பழமொழிக்கு வருவோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. பல்லு போனால் சொல்லு போயிடும். அப்போ திருக்குறளும் நாலடியாரும் ரொம்ப சொல்ல உறுதியான ஒரு நூல். நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய கருத்துக்கள் அந்த நூலில் எதில் இருக்குது, நாலடியாரும் திருக்குறள்லையும் இருக்குது. அதை நம்ம படிக்கிறோம். அந்த நாலடியாரும் திருக்குறளுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய பல்லு உறுதியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது என்ன விஷயம், என்னது, பல்லு துளக்கிறத நம்ம நீ கற்றுக்கிட்டோம்.
சரிங்களா? கடைபிடிக்கலாமா? நான் சொல்றது எளிமையா இருக்கா கஷ்டமா இருக்கா? எளிமையா இருக்கு. அப்ப நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா வீட்டில் போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸையும் டூத் ப்ரெஸ்ஸையும் இந்த பேஸ்ட்டையும் ப்ரெஸ்ஸையும் என்ன செய்யணும்? நான் பிராண்டெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? தூக்கி போட்டுடணும். ஏன்னா விளக்குன்னு வைக்கிறது ஆரோக்கியமா? நேற்று விளக்கணும் ப்ரெஸ்ஸை வச்சு விளக்கிறோம், மறுபடியும் கழுவுறோம், அதில் கிருமிகள் உட்காரும், மறுபடியும் விளக்குறது ஆரோக்கியமா? டெய்லி ஒரு ஃப்ரெஷ்ஷான கொழுந்தை பிடுங்கி ரேசாக தண்ணியில் அலசிட்டு கொருன்னு அரைக்கிறோம், அதில் உள்ள சாறுகளை குடிக்கிறோம், அப்புறம் பல்லு துலக்கிறோம் வளர்க்கணும். பல்லு விளக்குறது நீங்கள் காலையில் அப்படின்னு கிடையாது, மத்தியானம் அப்படின்னு கிடையாது, இரவில். நீங்கள் எப்போயெல்லாம் பல்லு துலக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போயெல்லாம் மாங்குழுந்து கொய்யா கொழுந்து எப்போயெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போயெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ரேசா பல்ல துளைக்கணும். இது எளிமையாக நீங்கள் கடைப்பிடிக்கலாம். கடைப்பிடிக்கலாமா? கிடைக்கலாம். நீங்கள் விளக்கக்கூடிய ப்ரெஸ்ஸும் பேஸ்ட்டும் என்ன செய்யுது? அதில் உள்ள கெமிக்கல் பூரா உங்கள் உடம்புக்குள்ளே போய் என்னது உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுது? அப்படியேவும் தொய்வு அடைஞ்சிரும். கெமிக்கல் உள்ளே போனால் என்ன செய்யும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வேலை என்னது? ஒரு மரக்கன்றுகள் நடுறோம், அந்த மரக்கன்றுலேருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம நுகர்றோம். இது உங்களுடைய ஆயுசுக்கும் நீங்கள் பல்ல உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் நீங்கள் எல்லாம் ஈடுபடணும். சரிங்களா? ஒரு சின்ன எந்திரிச்சு ஒரு கோஷம் போடுமா? கோஷம் போடலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம பல்ல கொரன்னு விளக்கக்கூடாது, என்ன செய்யணும்? துலக்கணும்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டால், நம்ம குடல் இருக்கு இல்லையா? குடலுக்கு பல்லு இருக்கா? பல்லு எங்கே இருக்கு? வாயில். இந்த பல்லு படைக்கப்பட்டது எதுக்கு? சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடணும். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க? நொறுங்க திண்டா எத்தனை வயசு? 100 வயசு வரை வாழலாம். நொறுங்க திண்டா 100 வயசு வாழலாம். நீங்கள் கடையில் போய் இந்த கொறுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, பாக்கெட்டில் அடைச்சி காற்று அடைச்சி விற்கிறாங்களே, அந்த அந்த கொறுன்னு இருக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பும் உரப்பும் உங்கள் வகுத்தில் உள்ள குடல்களை புண்ணாக்கிரும். புண்ணாக்குனா புண்ணை வெளியே இருந்தால் காயத்தை ஆற்றிடலாம், குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய காயத்தை ஆற்ற முடியுமா? ஆற்ற முடியாது. ஆற்றலைன்னா மறுபடியும் புண்ணு வளர்ந்து என்ன செய்யுது? ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகளை நல்லா அரைச்சி மென்று முழுங்கி சாப்பிடணும். அப்போ உணவை என்ன செய்யணும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை கூழ் மாதிரி குடிக்கணும். தண்ணி என்ன செய்யணும்னா சப்புன்னு இப்படி குடிக்கும்போது என்ன செய்யணும்? வாய் வச்சு நல்லா என்ன செய்யணும்? சப்பி சாப்பிடணும். கூழை என்ன செய்யணும்? உணவை குடிக்கணும், தண்ணியை உண்ணணும். இதுதான் நம்ம கோஷமாக போட போகிறோம். சரியா? போடலாமா? நொறுங்க தின்றால், நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்க. நொறுங்க தின்றால் 100 வயது, கொறுக்கு தின்றால் குறையாயில். நொறுங்கு தின்றால் 100 வயது, கொறுக்கு தின்றால் குறையாயுள். உணவை குடி.